Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th தமிழ் 10th இங்கிலீஷ் தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீயோட அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th மாணவர்களுக்கு பல மாவட்டங்களில் தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் நடந்து வருது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 10th மாணவர்களே நீங்கள் அடுத்து எழுதக்கூடிய எக்ஸாம் மார்ச் 26 பப்ளிக் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து எவ்வளவு எய்ம் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் மார்க் வரணும். ஸோ ஒவ்வொரு தேர்வுகளுமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள், நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த 10th வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பாடங்களுக்குமே சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணிக்கோம். நிறைய சயின்ஸை பொறுத்தவரைக்கும் டீச்சிங் வீடியோ, ப்ராப்ளம்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணிக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பாடவாரியான வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நேற்று தேனி மாவட்டத்தில் 10th வந்து தமிழ் எக்ஸாம் முடிஞ்சு, இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு. அதனுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் 1 மார்க் ஆன்சர்க்குரிய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து பல மாவட்டத்துக்கு வந்திருக்கும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் வந்திருக்கா இதே கொஸ்டின் அப்படின்னு செக் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் வந்து நம்ம வந்து தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எந்த பாடங்களாக இருக்கட்டும், நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கீங்க, ஸ்லோனர்ஸாக இருந்தாலும் பார்ட் 1 வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணாமல் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த பாடத்தில் புக் பேக் படித்தாலும் அந்த பாடங்களில் புக்கினும் படித்தா தான் உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியும். தமிழை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாடல் கொடுத்து இந்த பாடல்லேருந்து கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 11, 12, 13, 14. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 கொஸ்டின் சினானிம்ஸ் இருக்குது, 3 கொஸ்டின் ஆன்டனிம்ஸ் இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஒரு 8 வினாக்கள் வந்து உங்களுக்கு ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷனாக இருக்கும், கிராமர் பேஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படி மனப்பாடம் பண்ணாமல் அந்த கிராமரை புரிஞ்சால் மட்டுமே தான் உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷில் எக்ஸ்பெக்டட் பேராகிராஃப் தான் வந்துருக்கு. ப்ரோஸ் அண்ட் போயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யங் சீக்கிள் வந்திருக்கு, எம்பவர்டு உமன் வந்திருக்கு, டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பாராகிராஃப் தான். ஸோ நல்லபடியாக கொஸ்டின் பேப்பரை படிங்க. நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாமை செக் பண்ணணும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் இந்த கொஸ்டினையே ஓவராலாக கவர் பண்ணிட்டீங்கன்னாவே ஒவ்வொரு பாடத்திலையும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல பசங்க.